அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும்பாலும் வறுமையில் பசியோடு தான் இருந்திருக்காங்க. ஒரு நாள் அவங்களுக்கு அடக்க முடியாத பசி ஏற்படுது, சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல. எனவே ஒரு கல்லை எடுத்து வயிற்றில் கட்டி கொண்டு நபித்தோழர்கள் நடமாடுற ஒரு இடத்துல போய் நிக்கிறாங்க. நிக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வராங்க. அவங்க கிட்ட போய் குர்ஆன் வசனம் ஒன்றை விளக்குமாறு கேக்குறாங்க. அப்படி கேட்டா அப்படியே வாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் என்று கூறுவார்கள் என்று நினைத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி கேக்குறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்தபடி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூப்பிடல. அந்த வசனத்தை மட்டும் விலக்கிவிட்டு சென்று விட்டார்கள். பின்பு அந்த இடத்துக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வராங்க. அதே மாதிரி அவங்க கிட்டையும் பேச்சு கொடுக்கறாங்க. ஆனா அவங்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்பார்த்தபடி கூப்பிடல. பின்பு அந்த இடத்துக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வராங்க. அவங்க கிட்டையும் இந்த மாதிரி பேச்சு கொடுக்கறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனா நபிகளார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முகத்தை பார்த்ததுமே இவங்க பசியில இருக்காங்க என்று கண்டுபிடித்து விட்டார்கள். உடனே அவர்களை அழைத்து கொண்டு அவங்க வீட்டிற்கு செல்றாங்க நபிகளார்.